ஜெய் வாராகி. பசு எப்படி புனிதமான விலங்காக கருதப்படுகின்றதோ அதற்கு இணையாக பன்றியும் ஒரு காலத்தில் கருதப்பட்டது. வராகத்தை பெண் தெய்வமாக போற்றினர். பசுவிற்குள் எப்பேற்பட்ட தெய்வீக சக்தி பொலிகின்றதோ அதே சக்தி வாராகி என்னும் மகா சக்திக்குள் நிகழ்வதை அறிந்து அழகாக ஸ்ரீ வராகி வழிபாட்டை தனித்த பாதையாக்கி நிலைநிறுத்தினார்கள் நம் முன்னோர்கள். நமக்குள் உள்ள உணர்வு மட்டங்கள் போலவும் அதை விழிக்கச் செய்யும் சக்தியாகவும் ஸ்ரீ வராகி பல்வேறு உணர்வு நிலைகளில் தோன்றியும் நம்மை வழிபடுத்துகின்றாள். வீற்றிருப்பாள் நவ கோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள் களி வந்து அணுகாமல் என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என் ரங்குச பாசம் கையில் கோத்திருப்பாள் இவளே என்னை ஆளும் குல தெய்வமே. ஆம், அம்பிகை என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல். அம்பிகையை மனதார போற்றி வழிபடும் அன்பர்களை என்றென்றும் காத்திருப்பாள். அம்பாள் ஸ்ரீ வாராகியை வலம் வந்து வழிபட்டால் உலகில் சூழ்ந்திருக்கும் அனைத்து சூழ்ச்சிகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நம்மை காத்து வாழ்வழிப்பாள். ஜெய் வாராகி.